அமைதிப்படை 1994ஓட மெமரிஸ்க்கு அப்படியே திரும்ப கொண்டு போயிருச்சு. அஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாரும் மாதிரியும் வந்து அப்பாவோட ஃபேவரட் ஃபிலிம்ஸில் வந்து இதுவும் ஒன்று. இந்த மாதிரி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படம் 1994 எடுத்த ஒரு படம் இன்னைக்கு பார்க்கும் போதும் இந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குன்னா அது அப்படி ஒரு படத்தை வந்து கொடுக்கறது மணிவண்ணன் சாரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் மணிவண்ணன் சார் இங்கே நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அவருடைய இந்த படைப்பு மூலமாக அவர் இன்னும் நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை ஒரு ஹீரோவாக திரும்ப இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறையா நல்ல மெமரிஸுக்கு கொண்டு போச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ண ஸ்பேரோ சினிமாஸ் கார்த்திக் சாருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்து சார் தான் ரிலீஸ் பண்ணார். அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய மிரசல் படத்தை வந்து சார் ரிலீஸ் பண்ணார். அந்த படங்கள் மாதிரி இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குன்னு நான் வந்து வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். எப்பா எம்மா படத்தை வந்து தேட்டரில் பார்த்து இன்றைக்கி தான் கமலா தேட்டரில் படம் பட்டை கிளப்புது. அல்வா மேட்ரு சீக்வன்ஸ் ஒவ்வொரு பொண்ணுக்கு யார் யார் அல்வா கொடுத்தாங்களோ அதை அப்படியே போட்டுனுக்கிறாங்க. இன்றைக்கி நடக்கிற அரசியல் தப்புன்னு அன்னைக்கு 1994 ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்களே இந்த படத்தை இது மேலே பார்த்ததும் இல்லை. இது ஓல்டு படம், ஓல்டு மூவி, பிளாக் அண்ட் ஒயிட்னு நினச்சிருந்தா இன்றைக்கி போர்க்கையில் பார்த்தோன்னா வேறு லெவல் விட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாகுது. சத்யராஜ் சார்ல இப்பெல்லாம் நடிச்சிருக்கிறாரா? பாகுபலி கட்டப்பாவை தான் பார்த்துருக்கேன். அல்வா கொடுத்ததே நான் இப்போதாங்க பார்க்குறேன். ஆனால் கவுண்டருங்க எப்பா மணிவண்ணன் சார் யாரும் அடிச்சுக்க முடியுமா? யாராலும் முடியாது. அவரை மேலே டைரக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பிறந்ததான் வரணும் மண்ணிலேருந்து. அவர் மேலே யாரும் செய்ய முடியாது. ஆனால் கிளாப்பிங் தானா, எல்லாரும் சிரிச்சின்னு கிளாப்பிங் தானா, ஃபுல்லு என்ஜாய் தானா. ஆனால் 2026க்கு அரசியல் முன்னாடி வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற அரசியலே தான் எடுத்து போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு எடுத்துக்கிறாங்க. ஜீனியஸ் காடு அதெல்லாம் கடவுளால் தான் செய்ய முடியும். மணிவண்ணன் சார்லாம் சிகரம் உயரம் யாராலும் தொட முடியாது. அன்றைக்கே பேப்பர் பேனாலாவது படம் எடுத்த ஆளுங்க. இவங்களாம் இந்த காலத்தில் கதையே இல்லாத படம் எடுத்துக்கிறாங்க. அவங்களாம் பாருங்கள், பார்த்து இன்னைக்கு வர புது இயக்குநர்கள் பழைய இயக்குநர்கள்லாம் கதைக்கிற மாதிரி எடுத்து கொடுங்க, மக்களுக்கு தகுந்த மாதிரி. நன்றி. சின்ன வயசுல பார்த்ததுனே, சும்மா சின்ன வயசுல பார்த்ததுனே. ஆனா இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எந்த மாற்றமும் இல்லைன்றது புரியுது. அதான் சொல்றேன், இந்த படத்தோட அந்த ஒரு அவரை வச்சிருக்கிற ட்ரிக் என்னன்னா, நல்ல விஷயத்தையும் சொல்லணும், சூழ்நிலையும் சொல்லணும், எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லணும், அதே மாதிரி நகைச்சுவையும் புகுந்து அவரோட வாடியில சொல்லணும். அருமையா சொல்லிருக்காப்ல. அதான் நகைச்சுவை பின்றாங்கண்ணா, 2 பேரும் பின்றாங்க. ஆனா இதே போல சத்யராஜன் கவுண்டர் பண்ணி நிறைய படம் நடிச்சிருக்காங்க. இதே போல நடிச்சா நல்லா இருக்கும். வசனம் அருமனை, வசனம் எந்த குறையுமே சொல்ல முடியாது படத்துல. அருமையான படம். அரசியல் நேரத்துல தான் இந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகணும். இதே போல எல்கேஜி அது மாதிரி நிறைய திரைப்படங்களும் வந்து வெளியிடணும்னு வேண்டிக்கிறேன். அரசியல் அழுத்தமா இருக்கலாம். அது வந்து முன்னாடி ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறதுனால தனியா அந்த மாதிரி அரசியல் பின்புலம் இருக்கவங்க எல்லாம் சூழ்ந்துடுறாங்களோ என்னமோ, தைரியம் வர்றதில்லை. அருமையா இருந்தது, அருமையா எல்லாம் நல்லா பார்த்தாங்க. அது என்னன்னா எல்லாரும் கண் கொட்டாங்க பார்த்தாங்க. என்ன சொல்ல, ஒரு நிமிஷம் கூட தூங்குறது, கண்ணை மூடுறது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அருமையா திரைக்கதை ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கு ரொம்ப தைரியம் வேணுங்கய்யா, ரொம்ப தைரியம், அசாத்திய தைரியம் வேணும். இப்போ 2026 படம் வந்திருக்கு இல்லையா, அதே கதாங்க நடிச்சால் நல்லா தான் இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருக்கு சகோ, ரொம்ப சிறப்பா இருக்கு. மக்கள் பார்த்தீங்கல்ல, நிறைய மக்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு புரட்சி தமிழன். நல்ல இயக்கம் வந்து மணிவண்ணன் ஐயா வந்து சிறப்பாக எடுத்திருக்காரு. இப்போ அது மாதிரி யாரும் எடுக்க முடியாது, அரசியல் படம் அது மாதிரி எடுக்க முடியாது. சிறப்பாக இருக்கு. இப்போ யார் நடிக்கலாமா எனக்கு அது சொல்ல தெரியல, எனக்கு டக்குன்னு ஐடியா வரல. வசனம் அதான் ஃபுல்லா அனல் பறக்குதே, பயங்கரமா இருக்கு. அம்மா செம்மையா இருக்கு எல்லாமே. அது மகன் கேரக்டரும் சரி, அப்பா கேரக்டரும் சரி, ரொம்ப சிறப்பா இருக்கு. இல்ல எலெக்ஷனுக்கு அதுக்கு மக்கள் யாருக்கு போடணும்னு நினைக்க அவங்க போடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. எல்லாருமே கெட்டவங்க இல்லை, எல்லாரும் நல்லவங்க இல்லை. அரசியல் இல்லையா, எல்லா இதுலயுமே தான் எல்லாரும் நல்லவங்க இல்லை, எல்லாரும் கெட்டவங்க இல்லை. அதனால பிரச்சனை இல்லை, பாதிக்காது.
குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பர்ண்ணா. ஒரு மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவ் அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்த மாதிரி பழைய டைலாக்ஸ் நல்லா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு பொலிட்டிக்கல் டைலாக். அப்போது இருந்த அரசியல்வாதிகள் வேறு, இப்போ இருந்த அரசியல்வாதிகள் அந்த கட்சிகள் இருக்குது. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு புது கட்சிகள் ஒரு 20-22 கட்சிகள் வந்தாலும் அவங்களுக்கும் இந்த டைலாக்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி எழுதியிருக்காரு. அப்போவே பெரிய ஒரு லெஜெண்டரி டைலாக்ஸ் எல்லாமே. அது வந்து இப்போ இருக்கிற ஆளுங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்களா, அதை கேட்பாங்களானே தெரியல. பட் ஆனால் செம்ம கிளாப் மூவ்மெண்ட் இருந்துச்சு தேட்டரில். நெக்ஸ்ட்ண்ணா இல்லை, இவங்களுக்கே அப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கொடுத்துட்டே வந்தாங்கன்னா அவங்களாம் இப்போ டேரக்டராகவே இருந்திருப்பாங்க. புது டேரக்டர்ஸ் உள்ள வர அவங்களோட ட்ரெண்டு மாற இவங்கெல்லாம் கட் ஆகிட்டாங்க. நிறைய மாறுதில்ல. ஆனால் இது ஒரு பெரிய கேள்வினா. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம சேதுபதி அண்ணன், விஜய் சேதுபதி அண்ணன் பண்ணாருன்னா, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நல்லா ஒரு சூட் ஆகும். நல்லா கலரிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில சீனில் வந்து அந்த பிளர்ன்றது இருக்கும், மற்றபடி எல்லாமே கலரிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆடியோவும் பக்காவாக இருந்துச்சு. அதான் சொன்னேன், கிளாப் மூவ்மெண்ட் தான். எல்லா சீனுக்குமே கிளாப்பு தாங்க. அந்த கிளாப் வாங்குறதே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து சின்னதாக வந்து ஒரு விசில் ஒரு இது வாங்கிடலாம் ஈஸியாக. பட் ஆனால் நம்ம எழுதுகிற ஒரு டைலாக்குமே அங்கே கிளாப்புன்றது பெரிய விஷயம் இல்லை. ஒரு தரமான சம்பவம். அந்த அத்தனை வருஷத்துலேருந்து இப்போ கொண்டு வந்து திரும்ப அந்த சம்பவத்தை இறக்கியிருக்காங்க. நாளைக்கு ஒரு பெரிய படம்லாம் வருது, இந்த படத்தையும் அப்படியே சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த டீமுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். தேங்க்ஸ். நல்லா இருக்கு. மணிவண்ணன் சாரோடைய காமெடியெல்லாம் ரொம்ப ரசிச்சேன். நான் ரொம்ப ரசிச்சேன். இப்போ இருக்கிற ஆக்டருக்குங்களா அந்த அளவுக்கு நடிக்கிறதுக்கும் இயக்கிறதுக்கும் யாரும் இல்லைங்க. அது வேற லெவல், சொல்லவே முடியாது, அப்படி கனெக்ட் ஆகுது. இப்போ அந்த மாதிரி படங்களை வர விடவும் மாட்டாங்க, சென்சார் ஆகாது. அதான் உண்மை. வேற லெவல். என்ஜாய் பண்ண எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க தேட்டர்ல.